ஜாபில் பெரிய மாற்றத்தை தரும். அதே மாதிரி வருமானத்தில் பெரிய மாற்றத்தை தரும். பதவியில் பெரிய மாற்றத்தை தரும். இன்னொன்று சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் நிறையா இருக்கும். பீஸ்ஃபுல் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அமைதி தேவை நிறைய. எப்போயுமே நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுதாரிக்கிறது பெஸ்ட்டாக, நடந்ததுக்கப்புறம் வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் விலைக்கு போகிறது பெஸ்ட்டாக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற மார்ச் மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட சுபாசுப பலன்களை தரும்னு பார்க்குறப்ப, கன்னி ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு 7ஆம் பாவம் இயங்கும். இந்த மாத முடிவில் பார்த்திங்கனாக்கா 6ஆம் பாவமாக கன்வெர்ட் ஆகிக்கும். இந்த இடத்துல 7, 6 தான் பிரதானமாக செயல்பட போகுது. அப்படின்றப்ப 7ன்றது யார்? குரு ஆல்ரெடி இருக்கிறது 8. ஆல்ரெடி இப்போ 8ல் குரு வந்ததுக்கப்புறமாவே பித்து பிடிச்சி போன தன்மையில் தான் ஃபேமிலி லைஃப் இருக்குது. கன்னிராசி நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கனாக்கா இன்டர்னல் லைஃப்ன்றது ஒரு ஃப்ரீடமாகவோ அல்லது விரும்பின மாதிரியோ ஒரு லவ்வோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எனக்கு 7ஆம் அதிபதி 8க்கு போனாலே சுகப்படாது. அட் ப்ரெசண்ட்டு இப்போ என்னென்னா, அவர் கேதுலேருந்து கொஞ்சம் ப்ரீஸ், அதை கிட்டத்தட்ட ஒரு சுக்கிர சாரத்தில் சுவிட்ச் ஓவர் ஆகிருக்காரு. அது நவம்ச ரீதியாக பார்க்குறப்ப உங்கள் ராசியில் அட் ப்ரெசண்ட் அவர் பரணி 2 அப்படின்றப்போ உங்களுடைய ராசியில் தான் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறார். அப்போ 7 கூட 8க்கு போனாலும் உங்களுடைய ராசியை தான் இயக்க போகிறார். நவம்ச ரீதியாக குரு உங்களுடைய ராசியில் தான் இருப்பார், கண்ணியில். ஆனால் இதில் என்ன ஒரே மைனஸ் பாயிண்ட்னாக்க, உங்களுடைய ராசி அதிபதி போய் மறையிறது 6ல் போய் 10ஆம் அதிபதி 6ல் மறையிறது அப்படின்றது நல்லதில்லை. ஏன் நல்லதில்லை? இந்த இடத்துல 10, 6க்கு வேணும் மிங்கில் ஆகிறப்போ ஒரு வேலை மாற்றத்தை வேணால் விரும்பலாம். வேலை மாற்றம் வேணால் நடக்கலாம். அதுக்கு தேவையான தன்மைகள் இருக்குனாக்கா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா வேலை கிடைக்கும். சுயதொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஃபேமிலி இஷ்யூஸ்ன்னு பார்க்குறப்ப ஃபேமிலி இஷ்யூஸில் அது சரியாக பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 2 கூடன்னு பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் இருக்கிறது 5ல் இருக்கான். பரவாயில்ல, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஒரு மாற்றம் நிறைவு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னன்னாக்கா அந்த இதெல்லாமே என்னென்னா, ஏதோ திடீர்னு வருது திடீர்னு போகுது. அதாவது எய்ம் பண்ண முடியல. ஒரு பட்ஜெட் போடுறதுக்கு எனக்கு மாத சம்பளம் வந்தால் தானே பட்ஜெட் போட முடியும். ஒரு சம்பளத்துக்கான நபர்னாக்கா மாதம் 1ஆம் தேதி ஆனால் அவர் அக்கௌண்ட்டில் பணம் வந்து விழுந்துடும். இதுக்கு மளிகைக்காரருக்கு, பால்காரருக்கு, வீட்டுக்காரருக்கு இப்படின்னு கொடுத்துக்கிட்டே வந்துடலாம். வீட்டுக்காரன்னா இந்த இடத்துல வீட்டு ஓனர், ஹவுஸ் ஓனர், நாட் ஏ ஹஸ்பண்டு. அதாவது இந்த இடத்துல என்னென்னா அவங்களுக்கு பட்ஜெட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா உங்களுக்கு டிபெண்ட்ஸ் பூராமே இன்டைரக்ட் இன்கம் தான். அதாவது என்னென்னாக்கா எப்போ வரும்னு தெரியாது. அதிர்ஷ்டம் டக்குன்னு வரும். ஒரு 20,000, 30,000, 10,000, 5,000 ஏதோ சம்திங் நமக்கு தேவையான பொழுதில் கிடைக்குதா, ரைட், ஓகே, அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்கணும். ஆனால் 5 கூட இன்னும் 6ல் போய் மறையிறது. சனி 6ல் இருக்கிறது நல்லது. பட் 5ஆம் பாவாதிபதியாக போய் இருக்கிறது தான் தவறு. 5ஆம் இடத்துல சுபக்கோளம், 6ஆம் இடத்துல சனியும் இருக்கிறதுன்றது யோகமான தன்மை. அதோட தசாபதி காலங்களில் மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரன யோகத்தை தரதுக்கான வாய்ப்புகளை பெறுவாங்க. ஏன்னா 6ன்றது சர்வீஸ் தானம், சர்வீஸ் கோல் 6 ரெண்டுமே அதே இடத்துல இண்டிகேட் பண்ணுறதுன்றது ஜாபில் பெரிய மாற்றத்தை தரும். அதே மாதிரி வருமானத்தில் பெரிய மாற்றத்தை தரும். பதவியில் பெரிய மாற்றத்தை தரும். 6ஆம் இடம் சம்மந்தப்படாமல் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியாது. 10, 6 சம்மந்தப்படணும். சூரியன் சனி சம்மந்தப்பட்டாலே மிகப்பெரிய அளவில் அதிகாரத்துக்கு போகிறதுக்கோ, ஆட்சிக்கு போகிறதுக்கோ அல்லது ஆளுமைக்கு போகிறதுக்கோ உண்டான யோகமான தன்மைகள். அரசியலில் இருந்தீங்கன்னாக்கா அது சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னாக்கா அதில் உயர் பதவிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. அரசாங்க வேலை கிடைக்கனாலே 10ல் சூரியன் புதன் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கணும். அதில் 10ஆம் அதிபதி சூரியன் புதனோட தொடர்பு பட்டால் தான் பெற முடியும். இல்லைனாக்க பெற முடியாது. இந்த இடத்துல 6ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் இருக்கார். ராசியாதிபதி புதன் போய் மறையிறது. அது ராகுசாரம் பெற்று 7ஆம் இடத்தோட ராகுசாரம். இந்த இடத்துல கணவன் மனைவி மட்டும்தான் பிரச்சனைகள், பெரிய இஷ்யூஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு, பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட க்ரியேட் பண்ணிடும். தற்காலிகமாக ஃபிசிக்கலாக கொஞ்சம் பிரிஞ்சிருங்க கொஞ்ச நாளைக்கு இந்த மார்ச்சுக்கு. அதுக்கப்புறம் சேர்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த குரு விலகிட்டாருனால சரியாக போய்டும். ஆல்ரெடி 7 கூட 8ல் இருக்கான். அப்புறம் 7ல் இருக்கிற ராகுவோட சாரத்தில் தான் 5 கூட சனியும் இருக்கான். ப்ளஸ் இப்போ ராசியாதிபதியும் போய் 6ல் இருக்கான். அப்படின்றப்ப தான் சிக்கலை. இந்த இடம் மார்ச் மாதன்றது கிட்டத்தட்ட ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதாவது நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்றது கிடையாது. அது ஏதோ அது சின்ன என்டர்டைன்மெண்ட் வேணால் நுகர்ந்துக்கலாம். அது சினிமாவுக்கு போகிறது, ஹோட்டலுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, பார்க்கு போகிறது, இந்த மாதிரி சின்ன என்டர்டைன்மெண்ட் அன்னன்னைக்கு டிசைன் எடுத்து அன்னன்னைக்கு அது அட்டன் பண்ணாலும் தப்பு இல்லை, பண்ணாட்டியும் தப்பு இல்லை. அந்த மாதிரி அதாவது பெருசாக ஒரு வாழ்க்கையில் நீடித்த விஷயங்களை தீர்வு காண்றதுக்கான சமாதானமோ அந்த சப்ஜெக்டே இருக்காது.
அப்படின்றப்ப இந்த இடத்துல நீங்கள் எப்பயுமே எப்பயுமே ஒரு ஜாதகத்தில்னா ராசியாதிபதியோ சந்திரனோ லக்னாதிபதியோ லக்னத்திற்கு மறையக்கூடாது, ராசிக்கு மறையக்கூடாது. உங்கள் ராசிக்கு ராசியாதிபதி புதன் போய் இருக்கிறதுன்றது 6ல் இருக்கார், சனி வீடு, நட்பு வீடு. ஆனால் அதே மாதிரி நட்பு பெற்ற கோள் ராகு. ஆனால் அந்த ராகு எங்கே இருக்குது? 7ல் இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துக்கு தொடர்புடைய சிக்கல்களை பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? சனி யார்? உங்களுக்கு 5 கூடையர், அவரும் 6ல். ஆல்ரெடி உங்களுக்கு அதாவது டிசைட் பண்ணுறதோ முடிவு பண்ணுறதோ எதுவுமே தோண மாட்டேங்குது. ஒரு ரூட்டு கூட கிளியர் ஆக மாட்டேங்குது. அவ்வளோ லாக்காகி கிடக்குது. எங்கே போனாலும் முட்டுச்சந்தாக இருக்குது. ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னம்னா எல்லா பக்கமும் முட்டுச்சந்தாக இருந்தால் எங்கே போய் முடிவெடுப்பீங்க? எந்த பக்கம் நீங்கள் போகலான்றது வழி பிறக்கும் கிடையாது. அப்போ இந்த மாதம் மார்ச் மாதன்றது 6ஆம் இடத்துல இருக்கிறது தான் மிகப்பெரிய அளவில் ப்ளே பண்ண போகுது. அப்போ 6ன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. 6 விவாகரத்தையும் கொடுக்கும், விலகல் தன்மையும் கொடுக்கும், மன வெறுப்பை தரும். அப்போது செழிச்சு போய் சிலர்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன், இனிமேல் ஒன்றுமே இல்லை, இதில் நஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, உசுறு மட்டும் தான் ஒன்று இருக்குது, அதுவும் மாதிரி சொல்கிற தன்மையில் இருக்குது. அப்படின்றப்ப ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாத தன்மை, சிலர் கௌரவமான தன்மையில் இந்த குரு பார்வை இருந்துச்சுனாக்கா அது மாதிரி இருக்கும். குரு பார்வை லக்னத்துக்கோ ராசிக்கோ இருந்துச்சுன்னா அவங்க கஷ்டம் வெளியே தெரியவே தெரியாது. அது விபரீத விளைவுகள் நடந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த மாதிரியெல்லாம் சிலர்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு பேப்பரில் வருவாங்க, திடீர்னு பார்த்தா அவர் இறந்துட்டார் அப்படின்வாங்க. ஏன்னாக்கா சில பல காரணங்களை சொல்லுவாங்க. ஆனால் மனுஷனை பார்த்தா அந்த மாதிரிலாம் வாழ்ந்த மாதிரியே இருக்காது. முதல் நாள் வரைக்கும் கூட அந்த மாதிரி செய்திகள் பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குரு பார்வை அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்போ என்னன்னாக்கா நம்ம எப்படின்னா இந்த சில விஷயங்கள் அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும். உங்கள் ஹேண்ட்லிங் இடன்றது உங்களுக்கு யூகம் பண்ணக்கூடிய இடன்றது செவ்வாய் தான் இருக்கார். செவ்வாய் யார்? உங்களுக்கு நெகட்டிவ் ஃபெல்லோ. 3 8 ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு நெகட்டிவ் தான் வேறு. அவர் 3 8 கூடைய அதிபதி வேறு. அவர் போய் 5ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் சந்திரன் சாரத்தில் இருக்கார். சந்திரன் சாரத்தில் இருக்கிற செவ்வாய் 8 கூடையவன் எப்பயுமே இந்த மாதமே பார்த்திங்கனாக்கா சந்திரன் சாரத்தில் தான் செவ்வாய் இருக்கார். அப்படின்றப்ப செவ்வாய் சுக்கிரன் 2 பேருமே இருக்காங்க. அப்படின்றப்ப புத்தி தடுமாற்றங்கள் நிறையா இருக்கும், ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ் நிறையா இருக்கும். இன்னொன்று சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் நிறையா இருக்கும். பீஸ்ஃபுல் மட்டும்தான் உங்களுக்கு தேவை, அமைதி தேவை நிறைய. ரொம்ப ரொம்ப அப்படியே ஒன்று காலம் கடத்தணும், இல்லை வேகப்படாமல் இருந்தாலே போதும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிற மாதிரி தருணங்கள் இருக்கும். அப்போ என்னென்னா கலந்து ஆலோசித்து முடிக்கிறது நல்லது. எனக்கு உங்கள் முடிவை மட்டும் நீங்கள் பிரதானப்படுத்தாதீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா 5ல் சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான், செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறது தான் நெகட்டிவ். ஒருத்தர் மேலே பிரியம் வருதுன்னா கூட அவரோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி தெரியாமே நீங்கள் பழகுவீங்க. அதுதான் இல்லை டேஞ்சரே சிக்கலை. நீங்கள் பழகிற மனிதரை தவறான மனிதராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எப்படி நீங்கள் பார்த்ததும் பழகிட்டேன், பார்த்ததும் பேசிட்டேன், பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் நல்ல மனுஷராக இருக்கார் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் ஃபேக்கான ஃபெல்லோ. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் ஏமாற்றிருக்காரு, அவர் தெரியும். அப்போ தான் காசு பணம் எல்லாம் போனதுக்கப்புறம் இல்லை, ரொம்ப ரொம்ப அவர் கூட குடும்பம் நடத்துகிறதே கடினமான செயல், அவர் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டார், என்னை ஏமாற்றி என்னோட பழகிட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்போயுமே நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுதாரிக்கிறது பெஸ்ட்டாக, நடந்ததுக்கப்புறம் வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது பெஸ்ட்டாக. அப்போ என்ன எப்போயுமே ஒரு விஷயத்தை எந்த ஒரு விஷயமே உங்களுக்குள்ளே நீங்களாக போட்டு முடிவு எடுத்துக்காதீங்க. அது 10 பேர்கிட்ட அல்லது அன்னோன் பர்சன்னாக்கா யாரும், அதாவது ஜெனுவனாகவும் இருப்பாங்க, அன்னோன் பர்சனில் என்னென்னா ஜெனுவனாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட சஜஷன் மாதிரி கேட்டுங்க எல்லாத்தையுமே. என்கிட்டே பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரங்க எப்படி கேட்குறீங்கனாக்கா, ஜோசியம் பார்க்கணுன்றீங்க எப்படின்னாக்கா ஃபேமிலி லைஃப், பிஸ்னஸ், குழந்தைகள், பெற்றோர்கள், இது என்ன கேள்வியா கேட்குறேன் நான்? எனக்கே ஒன்றும் புரியல. அப்புறம் வேறு என்ன தான் ஜோசியம் பார்ப்பாங்க? அதாவது உங்களுக்கு ஏதாவது என்ன பிரச்சனைன்னு தான் நான் அதிலே சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை சொல்லுங்கன்றோம், அவ்வளோதான். அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன். நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டு, டாக்டர் என் உடம்புல என்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னா அவர் என்னென்ன லிஸ்ட்டு எல்லாமே குடல் எல்லாமே இருக்குதுன்னு தான் அவர் எழுதுவார். அதாவது என்னென்னா அவருக்கு ஈஸி, ஒரு மிஷினில் விட்டு பில்லு நீங்கள் தானே கட்ட போகிறீங்கன்ட்டு ஒன்று எழுதி கொடுத்துருவார். ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்னு அப்படியே போயிட்டு ஒரு 10 மிஷினுக்குள்ளே உங்கள் பாடி போயிட்டு வந்ததுக்கப்புறம், உங்களுடைய ரத்தம் யூரின் மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பேப்பர் வச்சுட்டு டிசைட் பண்ணுவார் அவர்.
உங்களுக்கு பொங்க வச்சது தான் மிச்சம். சரி வக்கீல்கிட்ட போய் வீட்டு பத்திரத்தை கொடுத்து, சார் இந்த வீட்டு பத்திரப்படி எப்படி சார் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கனாக்கா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவார் மொத? ஆனால் ஜோசியக்காரங்கள்ட்ட மட்டும் வந்து ஜாதகம் நோட்டம் காட்டியோ அல்லது வெறுமனே டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இது எப்படி இருக்கும் சார்ன்னு சொன்னோம்னா எப்படி சொல்லுவாங்க? சொல்லுவோம். ஒரு பாவத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நிலத்தில் இந்த பயிர் தான் விளையுன்னு எதாவது இருக்கா? அந்த நிலத்தில் 100 பயிர், லட்சம் பயிர் கூட விளையும். லட்சம் விதமான பயிர்கள் முளையும். அது மாதிரி ஒரு பாவத்தில் லட்ச விதமான கருத்துக்கள் சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை சொன்னால் தானே சரி பண்ண முடியும். அது வந்து எப்போ நடக்குமா, நடக்காதா, நடக்காதுன்னா ஏன் நடக்காது, நடக்குன்னா ஏன் நடக்கும், எப்போ நடக்கும், இதெல்லாம் டீட்டெயில் பண்ண முடியும். பொதுவாக கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதனால தான் என்னது ஒன் வே கன்சல்டேஷன் தான். ஒன் டைம் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்றது உங்களுடைய கையில் இருக்குன்னு போயிடுவேன். ஏன்னா உங்களுக்கான பிரச்சனை உங்களுக்கானது, உங்களுக்கான பிரச்சனை எனக்கானது அல்ல. புரியுங்களா? அதில் ரொம்ப கான்சியஸாக இருங்க. நீங்களும் அதே மாதிரி இருங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் பாருங்கள். உங்கள் பிரச்சனையை அடுத்தவன் வந்து பார்க்குறதுக்கோ, அடுத்தவன் பிரச்சனையை நீங்கள் போய் பார்க்குறதுக்கோ ஆலோசனை சொல்கிறது கூட அதுக்கான தொழில் கிடையாது அவங்களுக்கு. ஆலோசகராக இருந்தால் போய் ஷேர் பண்ணிங்க. சைக்காலஜிக்கிட்ட போய் சைக்காலஜிஸ்ட்டை பற்றி உங்களுடைய உளவியல் சார்ந்த விஷயங்களுக்கு தெளிவுபடுறது பாருங்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல 6ஆம் இடத்துல ராகு சாரம் பெற்ற உங்கள் ராசியாதிபதி ப்ளஸ் சனி ப்ளஸ் சூரியன் யார் விரையாதிபதி, அதில் ராகு சேர்ந்து 6ல் இருந்தாலே குறுக்குத்தனமான எண்ணங்கள் நிறையா வரும். செய்வினை பில்லி சூனியங்கள் இது மாதிரிலாம் அந்த அதெல்லாமே இருக்குன்ற நம்பகத்தன்மை வரும். இன்னொன்று உங்களை அறியாமலே நீங்களே சம் விஷயங்களுக்கு பாண்டாய் கிடப்பீங்க, அடிமைப்பட்டு கிடப்பீங்க, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கிடப்பீங்க. சில விஷயம் சூழ்நிலை சந்தர்ப்ப கைதியாக இருப்பீங்க. வேறு எப்போ இதுக்கு நிவாரணம், எப்போ விடுதலை, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப குழப்பமான தன்மையில் இருப்பீங்க. இதுக்கெல்லாமே மார்ச் மாதம் மட்டும்தான் காரணமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 6ல் போய் மறையிறது மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த இடத்துல சூரியன் புதன் இருக்கும், ஆனால் சனி இருக்காது. எப்பயுமே லாஸ்ட் இயர் இருந்துச்சானாங்க இருக்காது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் இயர் இருக்குது. ஏன்னா அது இருக்கிற சாரம் பார்த்திங்கனாக்கா இந்த டைம் வந்து மாத பிறப்பப்போ அது இருக்கிறது ராகு சாரத்தில் தான் இருக்கார். ராகு ஆல்ரெடி 7ல் தான் இருக்கார். 7ல் இருக்கிற ராகுவின் தன்மையில் இந்த 3 கோள் இருந்துக்கிட்டு உங்களால் நீங்களே நினச்சா கூட உங்களில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. அப்போ நீங்கள் இந்த பிரச்சனையை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்கள்ட்ட. ஷேர் பண்ணி அழகாக அதை முடிவை வாங்க முடியும் உங்களால். ஏன்னா குரு வந்து இப்போதைக்கு 8ல் இருந்தாலும் அவர் மேக்கு பிறகு 9க்கு வந்துடுவார். அது பாசிட்டிவான விஷயங்கள் நல்லா செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடம் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் பெரிய மேஜர் டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்காமல் தவிர்த்து வந்தால் நல்லது. ஏன்னா 6ஆம் இடம் தான் இருக்குன்றப்ப வாலண்டரியாக நீங்களே போய் சிக்கிக்காதீங்க. எல்லா விஷயத்துலேயும் மூக்க நுழைச்சி கழுத்தை இழந்துட்டு வராதிங்க. எனக்கு உங்களுக்கு வர்ற அவமானங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும். எனக்கு நீங்களாகவே இருக்குது, சைன் பண்ண முடியாது. உங்களுடைய பேச்சு எடுபடாது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய கருத்து எடுபடாது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எதுவும் சரியாக வராது. உங்களுடைய ஜென்மச்சாட்லேருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, திசாபுத்தி அனுகூலமாக இருக்குது, ஓரளவுக்கு எனக்கு யோகாதிபதி திசை தான் நடக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாராளமாக இதெல்லாம் சின்னதாக ஒரு ஜர்க்கு மட்டும் தான் இருக்கும். அதை விட போயிட்டே இருக்கும். பிரச்சனையின் வீரியம் குறையும். அதன் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகளோட பலன்கள் பெருசாகவே இருக்கும். பெரிய அளவில் உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் உங்கள் ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த சந்தேகத்துக்கு தீர்வு இருக்கா இல்லையா உங்கள் ஜாதகத்தில் அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் முடிஞ்ச மட்டும் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இப்போ யாத்திரையில் இருக்கிறதுனால இப்போ அட் ப்ரெசென்ட்டு யாத்திரையிலே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் இந்த யாத்திரையில் ஆன்சர் பண்ண முடியலனாலும் வந்து நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய என்கொயரியை பதிவிடுங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க அல்லது காண்டாக்ட் பண்ணுவாங்க. பண்ணி அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்களுடைய கேள்விக்கான, உங்களுடைய வாழ்க்கைக்கான, உங்களுடைய எங்கே ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னம்னாக்கா அந்த முடிவுக்கான தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன். அதை பார்த்து ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.